தகுதியானவன் அல்லாஹ்வை தாலாவை தவிர வேறு யாரும் இல்லை. அதற்கு ஒரே காரணம், சகல கோடி வஸ்துக்கள் சகல கோடி தேவைகளையும் சதா உணர்ந்து பூர்த்தி செய்வன் யாரும் இல்லை. அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் சொல்லி காமிப்பாங்க. ஒரு மனிதர் லா இலாஹ இல்லல்லாஹ் லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லி லட்சம் தடவை சொல்றார். லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லி கோடி தடவை சொல்றார். அவர் இஸ்லாத்துக்கு வந்து முடியுமா? வெறும் லா இலாஹ இல்லல்லாஹ் மட்டும் சொன்னார், முஹம்மது ரசூலுல்லாஹ் சேர்த்தார், அவர் இஸ்லாத்துக்கு வந்தவரா ஆயிடுவாரா? அதான் ஆக மாட்டார். எந்த தடவை சொன்னாலும் இஸ்லாத்துக்குள்ள வந்தவரா ஆக மாட்டார். எப்போது லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்பதாக நம்ம சொன்னாங்களோ அப்பதான் இஸ்லாத்துக்குள்ள வந்தாருன்னே கணக்கு வரும். அப்ப என்ன காரணம்? லா இலாஹ இல்லல்லாஹ் கூட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சேர்த்திய காரணம் என்ன? சேர்த்திய காரணம் என்ன? ரசூலியர்கள் சொல்லி காமிக்கிறாங்க. அல்லாஹ் அல்லாஹ்வாக தான் இருந்தான். அவனை நம் கூட நாம் பார்க்கக்கூடிய கண்ணாக, பேசக்கூடிய நாவாக, கேட்கக்கூடிய காதாக இதெல்லாம் காட்டி கொடுத்தவர்கள் யார்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க. அந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி கொடுத்த காரணத்தினால்தான் இதெல்லாம் அல்லாஹ் தான் செய்யற நமக்கு உணர்வே வந்துச்சு. இதெல்லாம் அல்லாஹ் தான் செஞ்சு காமிக்கிறான், அல்லாஹ் தான் நமக்கு செஞ்சு கொடுக்குறன்னு உணர்வே வந்துச்சு. ஒருவேளை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வரல அப்படின்னு சொல்லி இருந்தா என்ன நடந்திருக்கும்? சொல்ல வந்து இந்த மாதிரி நம்ம அல்லாஹ் தான் நம்ம தேவைகளை பூர்த்தி செய்யறான் என்பதாக சொல்லி காமிக்கிறான்னு சொல்லி இருந்தா நம்ம என்ன நினைச்சிருப்போம்? பார்க்கிற வஸ்துக்கள் எல்லாத்தையும் தெய்வமாக்கிப்போம். பார்க்கிற வஸ்து எல்லாத்தையுமே தெய்வமாக்கிப்போம். பூமியிலிருந்து செடி வருது, மரங்கள் வருது, அதனுடைய பழங்களை சாப்பிட்றோம், பூமியிலிருந்து தங்கம் கிடைக்குது. இதெல்லாம் பார்த்து பூமாதேவி சொல்லி வானத்திலிருந்து தண்ணி வருது, வானத்திலிருந்து மலைகள் வருது. இதெல்லாம் பார்த்து வானத்தை நம்ம இறைவன் என்பதாக சொல்லியிருக்கோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்த காரணம் என்ன? அல்லாஹ் தஆலா தான் இந்த அத்தனை தேவைகளை பூர்த்தி செய்கிறான் என்பதாக தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காமிக்கிறதுக்காக வந்தார். அதனால தான் லா இலாஹ இல்லல்லாஹ் கலிமா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சேர்த்தனாதான் பரிபூர்ணமாக என்பதாக சொல்லுவாங்க. மௌசூல் நாயகம் சொன்னதா சொல்லுவாங்க, உனக்கு வெட்கமா இல்லையா? உன் உள்ளத்துல 1000 கடவுளை வச்சிருக்கிறியே, 1000 இறைவனை வச்சிருக்கிறியே, நீ எப்படி அல்லாஹ் மட்டும் லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்ற என்பதாக சொல்வார்கள் என்பதாக சொல்லுவாங்க. அப்போ நம்ம உள்ளத்துல இந்த வஸ்துதான் தேவை செய்த ஃபேன் மொழி தான் காத்து வருது, இந்த பில்டிங் தான் நம்ம போய்கிட்டு மழையை விட்டு பாதுகாக்குது என்பதான் நம்ம உள்ளத்துல வச்சிருக்கோம். உள்ளத்துல நம்ம இந்த மாதிரி யோசிச்சு வச்சிருக்கிறது தான் அந்த இறைவனுக்கு நாம் செய்யக்கூடிய முஸ்லிமா படிச்ச பறக்கத்துல அவன் காபிர்கள் மாதிரி கும்பிடு போடுறது இல்லை. காபிர்கள் மாதிரி போய் வணங்குறது இல்லை. பெரியார் தர்பார்ல சர்க்கார் வந்து ஒரு தடவை சென்னைக்கு போனதுக்காண்டி நல்லா மழை பெஞ்சிச்சு. சர்க்கார் வந்து வீட்டுக்குள்ள இருந்து வந்து காரில் ஏறுறதுக்குள்ள மழையில் நினைச்சிட்டாங்க. மழையில் நினைச்சிட்டேன். ஈரத்தோடய சர்க்கார் சின்ன வரைக்கும் வந்தவங்க சர்க்கார் சார் உடம்பு சரியில்லை. ஆனால் என்ன பண்ணாங்க? சிப்ஸ் தான் இருக்காங்க.
சர்க்கார் வந்து காலையில் மன இடைவாளர்கள் சர்க்காரோட வாசல்ல ஒரு செட்டு போட்டுருக்காங்க. செட்னா செடி மேலே தூண் இருக்காரு, மேலே தொங்கு அப்படியே. அந்த தூண் முன்னாடி இல்லை, தூண் வந்து இப்போ செய்ய மாட்டாங்க, இப்படி விட்டாங்க. சோத்தை வாட்டர் போட்டு ட்ரில் போட்டு சோத்துக்குள்ளே இருந்து சொல்லி வரிசை இருந்து வச்சு நிற்கும். சில வந்து முக்காமல் நிற்கும். முன்னாடி தூண் இருக்காரு. இதெல்லாம் காரணம் வர காட்டி இதெல்லாம் காரணம் வந்தாலும் தூள் இடிக்காமல் வந்த காட்டி அப்படி போட்டாங்க. சர்க்காரம் வந்து காட்டிக்கும் சர்க்கார் மாநில எரிக்கும். செட்டு வேலை செய்யறதுக்காண்டி சென்னையிலிருந்து ஆரம்பிச்சுட்டாங்க. 7 பேர் சர்க்கார் ஒரு ரூபா தங்கி சாப்பிட தங்கிட்டு இங்கே வேலை செய்யணும். அவங்களே வீட்டுக்கு டைம் போனாங்க. வந்துருந்தே சீட்டில் வந்துருச்சு. வந்து வேலை செஞ்சாங்க. 7 நாள் வேலை செஞ்சாங்க. இது ராடை சூது ஓட்டை போட்டு உடைச்சி ராடு வச்சு அடித்து செஞ்சாங்க. நாங்கள் வச்சுலாம் இருந்தப்ப நாங்கள் இருக்கோம். எல்லா வேலை வந்து சர்க்கார் சூப்பராக செஞ்சு முடிச்சிட்டாங்க. சர்க்கார் ஊருக்கு போக சர்க்கார் சுத்தம் சர்க்கார் சூப்பராக அல்ஹம்துலில்லாஹ் பாராட்டிட்டு சர்க்கார் நாளைய ஆளுக்கு 5 ரூபா காசு 5 ரூபா காசு சம்பளம் இல்லாமல் சம்பளம் சம்பளம் வாங்கிங்க அப்படின்னு சொல்லி ஆளுக்கு 5 ரூபா காசு. அந்த 7 பேரும் அது இருந்தாங்க. ஒருத்தரும் சொல்லுவார், ஒருத்தரும் சொல்லுவார் முஸ்லீமா காப்பீட தெரிஞ்சு சர்க்கார் 5 ரூபா கொடுத்த உடனே அதில் ஒரு 6 பேர் வந்து சர்க்கார் காலம் கொடுத்தாங்க. சர்க்கார் காலம் அப்படியே போது சாஸ்திரம் பண்ணி சர்க்கார் அமல் பண்ணாங்க. ஒருத்தர் மட்டும் பார்க்கணும். அவரும் முஸ்லீம் மாதிரி தெரியல, காப்பு மாதிரி தெரிஞ்சார். அவன் தாடிக்கிட்டே ஒன்று வாலிபர் சர்க்கார் நாயம் அவர் மட்டும் உருவாக இருந்த அவர் ஒரு பேரிடமான்னு கேட்டார். அவர் சம்சுத்தின்னு சொன்னார். சர்க்கார் பாரத்லான்னு சொல்லிட்டு அனுப்பிச்சிட்டாங்க. அப்போ அவங்க 7 போன போது சர்க்கார் என்ன சொன்னாங்க? சர்க்கார் நாயம் பாருமா 6 காவல் கால கொடுத்தாங்க. இந்த முஸ்லீம் காலில் கொடுத்தாங்க. ஏன்னா அவங்களோட ஈமான் இறைவனை தவிர வேறு யாருக்காரையும் சொல்ல மாட்டேன். பார்க்க முஸ்லீம் இல்லை, தொழுகை இல்லை, நோம்பு இல்லை, எதுவும் கிடையாது. அவர்களுக்குள்ள ஈமான் இறைவனை தவிர வேறு யாருக்கும் செஞ்சா செய்ய மாட்டேன், கொடுக்க மாட்டேன். இவங்களுக்கு என்ன காரணம்? இவருக்கு எல்லாருக்கும் பழக்கம், எல்லாருக்கும் பழக்கம். எதை பார்த்தாலும் சாஸ்திரங்களே பழக்கம். ஒரு குருடா அவங்க அப்படி எல்லாம் கலக்கல. இறைவனை யாரோட நம்பிக்கை இருக்கு பாராட்டலாம். சொல்லுவாங்க நம்ம இஸ்லாம் ஈமான் கூட பழக்கத்தில் அல்லாஹ் போய் நம்ம மற்றவர்களுக்கு சஜ்தா செய்கிற மாதிரி அல்லாஹ் ஆக்கணும். அதான் நவாதர் வீட்டில் இருந்தோம். மாடில் எங்கள் வீடு அங்கே வேடி பார்த்துட்டு இருப்போம். தெருவன் எங்கள் வீட்டு தெருக்கு முன்னாடி பசங்கள்லாம் விளாண்டுருப்போம். கிரிக்கெட் வரும் தெருவில். எங்கள் வீட்டு எங்கள் சின்ன கோயில் விநாயகர் கோயில். அந்த பசங்களை யாருக்கு ஸ்கூல் காப்பதே தெரியாது, எல்லாம் விளாண்டுருப்போம். நான் போகும்போது என்ன பண்ணுவோம், அந்த பசங்கள்லாம் கூடு போட்டு அந்த கோயிலில் போய் கூடு போட்டு போகணும். ஆனால் முஸ்லீம் பசங்க நான் விளாண்டுருப்பாங்க. ஆனால் அந்த வழக்கம்னு வந்தோடனே அவங்க ஆப்போசிட் போடணும். அது மட்டும் நோபாட்டு வழி மட்டும் போடுறோம்.
கைதுல்லா முன்னாடி சஜ்ஜா செய்ய மாட்டீங்க அல்லா கொடுத்துருந்தாங்க. நான் சொல்ல செய்ய கேட்டீங்கன்னா, ஆனால் முஸ்லிம்களாகி நாம் அல்லாவுடைய பதில் கொண்டு சஜ்ஜா செய்யுது. ஆனால் அல்லாஹ்வையே மனசுல வச்சு கொண்டாட வேண்டிய நாம், அல்லாஹ்வையே மனசுல பூஜிக்க வேண்டிய நாம் கல்பால பூஜிக்கிறோம். அல்லாஹ்வுடைய சிந்தனை இல்லாமல் சிறுசில சிந்திக்கிறோம். அல்லாஹ்வுடைய ஆசை இல்லாமல் சிறுசில ஆசைக்கிறோம். நாம் உடலால் நாம் பூஜிக்கவில்லை, உள்ளத்தான் பூஜிக்கிறோம். அதுதான் அது சொல்றாங்க. லா இலாஹா இல்லல்லாஹ் வக்கல் இல்லையா, உன் கொள்கிற ஆயிரத்துல வச்சிருக்கிறேன். அது எனக்கு விஷயம், அது எனக்கு வாழ வைக்கும். சர்க்கார் நாயகமும் சுவிசேஷனும் நாங்களும் முதல்ல லாங் தரிசனம் கும்பகோணம் வர ஆரம்பிச்சுன்னா, கும்பகோணத்தில் அடக்கிற பாலத்தில் பாலம் உடஞ்சிருச்சு. அடக்கிற பாலத்தில் பாலம் நிப்பாட்டிடுவோம். பாலத்துக்கு நடந்து வரணும். பஸ்ஸுக்கு அடக்கிற பாலம் டேமேஜ் ஆயிடுச்சு. அதை நிப்பாட்டிடுவோம். காலம் மக்கள் நடந்து இந்த பஸ் ஏறி வருவோம். ஏன்னா அக்கறைக்கு கும்பகோணம் மொத்தமான வழி. அந்த வழியெல்லாம் சுற்றி வரணும். அதனால் மக்கள் என்ன செய்வாங்க, கஷ்டப்பட்டு அணக்கரை இறங்கிடுவோம். நடந்து ஒரு அரை மணி நேரம் நடந்து இந்த வசதி வருவோம். அப்போ கும்பகோணத்துக்கு சர்க்கார் ரயில்வே முடிஞ்சு கும்பகோணம் வந்தால் அது போவோம். சார் நான் இன்னும் சில மாணவர்கள்லாம் நாட்களுக்கு வந்துட்டு கும்பகோணம் போயிட்டு சர்க்காரும் வந்தாங்க. அப்போ ஒரு மாணவர் 10th +2 டிசி அவருடைய மார்க் ஷீட் தான் வச்சு கொண்டு வந்துருக்காங்க. அப்போ சர்க்கார் நாயகம் விளையாட்டை செஞ்சாங்க. அவர் பையன் வாங்கி அனக்கிற பாடத்தை தண்ணி ஸ்பீடாக ஓடிட்டு, தண்ணி அக்கி ஓடிட்டு, ஆற்றுல போடுறாப்பா ஆற்றுல போடுறவா அப்படின்னு. இந்த பையன் தான் என் வாழ்க்கையே சர்க்கார், தான் என் வாழ்க்கையே. இது வாழ்க்கை இல்லைப்பா, வாழ்க்கை தருவாங்க. கண்டிப்பாக அவ்வளோ வச்சுருக்கேன். எத்தனையோ படிக்காத சிறந்த வாழ்ந்துருக்கான், எத்தனையோ படிச்சு ஒன்றும் இல்லாமல் படிப்பு வச்சு வாழ்வு. நேற்று ஒரு பயம் கேட்டுருந்தேன். ஊர் இருப்பான் பீப்ரஜின்னு சொல்லி மேற்பாடுத்தார். நல்லபடியே கலாக்கிட்டார். பயம் சூப்பர் சார். அவர் பயம் ஜக்காத்தை பற்றி பயம் பேசுறாரு. எனக்கே மொட்டை குழந்தை சீக்கிரம் சொல்லிருக்கேன். நல்ல திறமையை பேசுகிறேன். கடற்கடலும் சொல்கிறார். இது விஷயம் கணக்கில் பெரிய மன்னனாக சொன்னார். கடைசி வாரம் சொன்னார். ஆச்சரியமாக இருந்துச்சு. இதெல்லாம் மன்னடிக்கார கொண்டாட்டிகள் மக்கள் ஏன்னா வியாபாரங்கள் குடிகள் வியாபாரிகள் எல்லாம் என்னோட சொந்த கணக்கு கொடுவீங்க. நான் 4வது தான் படிச்சிருக்கேன். நல்லாவோட கூட நான் சொல்கிறேன் சொன்னார். 4வது தான் படிச்சிருக்கேன். நல்லாவோட பதில் நல்லா இருக்கும் தான் சொன்னார். சொன்ன செய்தி என்னவா, ஏன் சொல்லுவாரு, படிப்பை வச்சு கல்வி இல்லைன்னு சொல்லுவாரு. 4வது படிச்ச மனுஷன் இவ்வளோ கணக்கு கிடைக்கிற ஆச்சரியமா இருந்துச்சு. அந்த கணக்கு மட்டும் முடிஞ்சு அவங்க சொல்ல முடியாது. அவ்வளோ கணக்கு சொல்றாரு. படிப்பு இதாக இல்லைன்னு சொல்லுவார். நான் என் பசங்க யார்
எதுக்குமே படிக்கவே இல்லை. இந்த படிப்பு தான் வாழ்க்கை, படிக்காட்டி ஒன்றுமே இல்லை. படிக்கலையா வாழ்க்கையை போச்சு. படிப்பு ஃபெயில் ஆகிட்டா இதெல்லாம் முடியும். 10th ஃபெயில் ஆகி பார்த்தீங்கன்னா வரிசையாக பேப்பர் ரயிலுக்கு வந்து சாவு, மிஷன் முடித்து சாவு, பேப்பர் வரிசையாக வந்து பேப்பர். அதனாலே இப்போ இந்த இண்டஸ்ட்ரியெல்லாம் இந்த முதலாம் வந்து 10th ஃபர்ஸ்ட்டுக்கு போட்டுருந்தாங்க. ஃபர்ஸ்ட் செகண்ட் யாரும் சொல்லுவாங்க எடுத்துருந்தாங்க. நிறைய பேர் சாவரம் நம்பி இப்போ என்ன பண்ணிட்டான், அறிவிக்கிறதே இருக்கலாம். ஃபர்ஸ்ட் செகண்ட் பேர் அறிவிக்கிறதே இருக்கலாம். கிரேட் போட்டான், ஏ கிரேட் பி கிரேட் முடிச்சிட்டான். ஃபர்ஸ்ட் செகண்ட் அறிவிக்கிறதே இருக்கலாம். இப்போ என்ன சாவறாங்க, ஃபர்ஸ்ட் நல்லா பக்கத்து இருப்பான், உங்களை விரும்பி ஆசை இருப்பான், அவன் ஆசைப்பட்டான் ஃபர்ஸ்ட்டு சேர்த்து பார்க்கலையா விஷயத்து அப்படின்னு படிப்பு தான் வாழ்க்கை, படிக்காட்டி ஒன்றுமே இல்லை அப்படின்னு அப்படிங்கிறது எத்தனையோ விருப்பம் கடை அதிகம் தெரியும் படிக்காத. ஆனால் அவன் கடை ஸ்டாஃபுக்கு பார்த்தா எல்லாம் பிகாம் படிச்சு பிஏ அறிவு. கர்நாடக 3வது படித்தாராம். எல்லா ஐஏஎஸ் ஆஃபீஸ் முன்னாடி ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆஃபீஸ்லாம் படிப்பு இல்லாம இல்லை, படிப்பு நட்பு இல்லை. என்னம்மா படிப்பு நிஸ்பத் அவ்வளோ இதுதான் இருக்கு. அப்படி இல்லை காரணம் இருக்கிறாங்க. எந்த பிள்ளையும் படிக்க வைக்கிறாங்க வாழ்க்கையான பிள்ளைங்க அப்படின்னு சொல்லுவாங்க. படிப்பு இலா கிடையாது, அல்லாஹ் தான் இலாவா இருக்கிறான். அல்லாஹ் தான் நம்ம தேவைகளை பூர்த்தி செய்வதா இருக்கிறான். நம்ம ஊர்ல விசவடியில் பார்த்தீங்கன்னா நல்லா படித்தவனும் ஊருக்குள்ளே இருப்பான். ஊருக்குள்ளேயே காட்டை பார்த்துக்கிட்டு பக்கத்தில் கரம்பூரில் வேலை பார்த்துட்டு ஜஸ்ட்டு பாஸ் ஆனவன், அரியர் போட்டு பாஸ் ஆனவன் பார்த்தா வெளிநாட்டு நல்லா சாப்பிட்றதில்ல. சில பேர் தான் பார்த்தா ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். கடலுக்கு நடுவில் வேலையா, கடலுக்கு நடுவில் வேலையா, அவர் கடல்ல இருந்து ஏர்போர்ட் வர்றது தனியாக அவருக்கு வந்து ஹெலிகாப்டர் அங்கேருந்து கொண்டு வந்து இங்கே விடுறாங்க. ஏர்போர்ட்டில் வந்து அங்கேருந்து அவங்க கம்பெனிலேயே புக் பண்ணி கொடுத்துருவாங்க. அங்கேருந்து ஊருக்கு வருவார், அங்கேருந்து வீட்டுக்கு வந்துடுவார். திரும்பி போகும்போது அப்படிதான் திருச்சியில் போய் ஃப்ளைட் ஏறுவார். ஃப்ளைட்டில் அங்கே போனோடனே அவருக்கும் தனியாக ஹெலிகாப்டர் வந்து அவரை கூட்டிகிட்டு போய் இங்கே கடலுக்கு நடுவில் கொண்டு போய் அவங்க கடலுக்கு நடுவில் பார்த்தா நார்மலாக தான் படிச்சிருப்பார். இந்த மாதிரி நம்முடைய படிப்பு நம்முடைய இலாவாக இல்லை, அல்லாஹ் தான் நம்ம இலாவாக இருக்கின்றான். அதனாலதான் அல்லாஹ் இந்த மாதிரி உதாரணங்கள்லாம் வச்சிருக்கிறான். அல்லாஹ் இந்த மாதிரி உதாரணங்கள்லாம் வச்சிருக்கிறான். உன்னுடைய படிப்பை கொண்டு நீ பெரிய இடத்துக்கு போயதா இருந்தா எல்லாருமே படிச்சு நல்ல இடத்துக்கு போயிருப்பான். ஆனா அல்லாஹ்வுக்கு யார் பதில் செஞ்சாலும், அல்லாஹ் யாரை தேர்ந்தெடுத்தானோ அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா பெரிய இடத்தை கொடுத்தான், படிக்காதவர்களுக்கு சின்ன சின்ன இடத்தை கொடுத்தான் என்பதாக சொல்லுவோம். அப்போ லா இலாஹ இல்லா கலிமா எப்படிப்பட்டது? நம் தேவைகளை பூர்த்தி செய்வன் அல்லாஹ் மட்டும்தான். நம்ம உள்ளத்துல ஆயிரக்கணக்கான தெய்வங்களை வச்சுக்கிட்டு நம்ம லா இலாஹ இல்லா சொல்றோமா வெக்கமா இல்லையா என்பதாக ஓசனாய் சொல்லுவாங்க. அப்போ இந்த இலா எதுவும் கிடையாது. நம்ம என்னென்ன தேவைகளை பூர்த்தி செய்கிற இந்த வஸ்து, நம்ம தாயாக இருந்தாலும் சரி, நம்ம தந்தையாக இருந்தாலும் சரி, இதெல்லாம் நம் தேவைகளை பூர்த்தி செய்யறமா தெரியுதோ, எதுவுமே நம் தேவைகளை பூர்த்தி செய்யற, அதன் மூலமாக அல்லாதான் நம் தேவைகளை பூர்த்தி செய்யறான் என்பதா சொல்றாங்க. இந்த துனியாவிலே நம்ம அல்லாஹ் பார்த்துட்டு இல்லை, மறுமையின் அல்லாஹ் தன்னோட லிங்காவை காமிப்பான். இந்த துனியாவிலே எல்லா வஸ்துகளும் நம்ம அல்லாஹ் சுபூதிச்சு வாழ்ந்துட்டோம்னா முன்கர் நக்கீர்னு அல்லாஹ் தஆலாவை பார்ப்போம்.
யாரும் ரூபாங்க வராங்களோ அவங்களும் அல்லாவை பார்ப்போம். கேள்வி கணக்கு வாரங்களே அல்லாவை பார்ப்போம். அதாச்சும் ஒரு சம்பவம் சொன்னாங்க. மறுபடியும் அவங்க மூத்தாயிட்டாங்க. மூத்தானதுக்கு அப்புறம் கபூர்ல வச்சிட்டாங்க. கபூர்ல வச்சதுக்கப்புறம் அழிஞ்சு இருந்தாங்க. கபூருக்கு போய் மராக்காவை செய்யறாங்க. மராக்காவை செஞ்சு உமர் என்ன பண்றாரு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அவன் கபூருக்கு முன்னாடிட்டு சில துவாக்கெல்லாம் இருக்குமா அப்படின்னு சொன்னாங்க. அந்த துவாக்கெல்லாம் உதவி மராக்காவை செஞ்சா இந்த கபூர்ல என்ன நடக்குதோ அதை பார்க்க முடியும் அப்படின்னு சொன்னாங்க. அங்க போய் அழிஞ்சு இருந்தாங்க. அவங்க நின்று பார்த்துட்டு இருக்கிறாங்க. உமரடி இருந்தாங்க. அவங்கள்ட்ட வந்து முக்கரணத்தில் கேள்வி கேட்கிறாங்க. கேள்விக்கும் உமரடி இருந்தாங்க சொன்னாங்கன்னா அவங்க கோவப்பட்டது காரணமாக இந்த மலக்குகள் முக்கணக்கில பயந்து ஓடிட்டாங்க. உன்னுடைய இலாயார் உன் நபியார் ஒரு தீனன் என்பதா கேட்டவனே எட்டையா கேட்கிறேன் திருப்பி பார்த்தாங்க. மலக்குகள் ஓடிட்டாங்க என்பதா சொன்னாங்க. அப்ப என்ன காரணம்? ஓடுறதுக்கு காரணம் என்ன? இந்த துனியாவில் அவங்க முழுக்க அல்லாவை பார்த்தார்கள். அப்ப அவர்கள் வாழும் காலத்துல அல்லாவை சுகுது செய்து வாழ்ந்தார்கள். எந்த ஒரு தேவை வந்தாலும் அது அல்லாதான் நிறைவேற்றான் என்பதாக பார்த்தார்கள். அதனாலதான் கபூர்ல போய் அவங்களுக்கு பயம் இல்லை. சுசலத்தாக அழகி செல்லம் அவங்க ஒரு தடவை ஒரு ஹதீஸ் சொல்றாங்க. லா இலாஹ இல்லல்லாஹ் கொண்டு எதை வேணாலும் சாதிக்க முடியும் என்பதா சொன்னோன்னே அப்போ உமர் அவர்கள் கேட்டார்களாம், யாரெல்லாம் யார் சொல்லலாம் கபூர்ல லா இலாஹ கலிமா ஈமான் இருக்குமா? அந்த ஈமான் இந்த கபூர்ல இருக்குமா என்பதாக கேட்கும் பொழுது கபூர்ல இருக்குமான்னு கேட்கும் போது இந்த ஈமானும் கபூர்ல இருக்கும் என்பதா சொன்னோன்னே உமர் அவர்கள் சொன்னாலும் நான் பொழந்துருவேன் என்பதா சொன்னான். கபூர்வே நான் பொழந்துருவேன் என்பதா சொன்னார்கள் என்பதா சொல்லுவாங்க. அப்போ லா இலாஹ இல்லல்லாஹ் கலிமாவை யார் அனுபவித்தார்களோ, லா இலாஹ கலிமா யார் இந்த துன்யாவில் அனுபவிச்சார்களோ அவர்கள் மறுபடியும் போய் அவர்கள் அனுபவிப்பார்கள் என்பதா சொல்லுவாங்க. அவன் வாழ்வு காலத்தில் லா இலாஹ கலிமாவை முழுமையாக அணியக்கூடிய பாக்கியத்தை நாம் அனைவரும் தந்தார்கள் புரிவார்கள்.